இந்த கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் சட்டங்கிற பேர்ல புதுசு புதுசா பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. முதல்ல ரிசர்வேஷன்ங்கிற பேர்ல கன்னடம் பேசக்கூடிய மக்களுக்கு 100% ரிசர்வேஷன் ஐடி செக்டார்ல, எப்படி பிரைவேட் செக்டார்ல கொண்டு வர போறேன்னு சொன்னாங்க. ஐடி கம்பெனிக்காரெல்லாம் சரிப்பா நான் பெட்டியை தூக்கிட்டு கிளம்புறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் லீடர்ஸ் சசி தரூர் மாதிரி பெரிய ஆட்கள்லாம் ஜாம்பவான்கள்லாம் இப்படி ஒரு சட்டம் வந்துச்சுன்னா இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல், கோர்ட்டு தூக்கி இதை குப்பையில போட்டுருன்னு பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. சித்தராமையாஜி ஃபைனலி அந்த வண்ண கனவை கை விட்டுட்டு ப்ராமிஸ் பண்றாரு, இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் எல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சாதகமாவும் நான் சட்டம் கொண்டு வரேன் சொல்லிட்டு புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. 14 மணி நேரம் ஒர்க் பண்ணணுமா, 10 மணி நேரத்துல இருந்து 14 மணி நேரமா ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு ஒர்க் டைமை இன்க்ரீஸ் பண்றாரு. இதை கேட்ட உடனே ஐடி எம்ப்ளாயிஸ் யூனியன் நாங்க இப்ப போராட்டத்துல குதிக்க போறோம், முதல்ல சட்டத்தை வாபஸ் வாங்குன்னு தகராறு கொண்டுட்டாங்க. எந்த ஒரு கவர்மெண்டா இருந்தாலும் சட்டங்கள் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஸ்டேக் ஹோல்டர்ஸை கூப்பிட்டு இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரலான்னு இருக்கோம், உங்களுக்கு அதுல சம்மதமான முதல்ல சமரச பேச்சு நடக்கணும். அது இல்லைன்னா இப்படிதான் திருப்பி திருப்பி அசிங்கப்படும்.